ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஷார்ட் டைமில் ஹிஸ்ட்ரி எப்படி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. கம்மியான நாட்களில் ஹிஸ்ட்ரி எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் எப்படி ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஹிஸ்ட்ரி ரிவிஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி ரிவிஷன் வந்து தரமாக இருக்கணும். ஹிஸ்ட்ரியில் 4 கொஷின் தான் கேட்குறாங்கனாலும் 4 கொஷினே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா எப்படி நமக்கு ஜிகேயில் எல்லாமே படிக்கணும். முக்கியமாக 4 டாபிக் படிக்கணும். அந்த 4 டாபிக் அப்புறம் நம்ம என்ன படிக்கணும், ஜாகிரஃபி படிச்சுட்டு ஹிஸ்ட்ரியும் படிக்கணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின்ஸ் வருது அப்படின்னா அந்த 4 கொஷின்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றது. ஒரு டாப்பிக்கில் 2 கொஷின் கேட்குறாங்க, சிந்துவெளியில் 2 கொஷின் கேட்குறாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், அந்த லெசனில் படிச்சிருந்தா தான். இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா இரும்பை பற்றி தெரியாது, அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது, அந்த மாதிரி நிறைய வரும். ஹரப்பாவை எப்போ அகலாய்வு பண்ணாங்க, மொகஞ்சதாரோவை எப்போ அகலாய்வு பண்ணாங்க, இந்திய தொழில்துறை எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது, யார் இந்திய தொழில்துறைக்கு வருகை தந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கண்டிகம் 1861 வந்து வந்திருப்பார். அப்புறம் மெசபடோனிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், அந்த மாதிரிலாம் இயர் வைஸ் கேட்டாங்கன்னா அடுக்குங்க அப்படின்னு வரிசைப்படுத்துக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நம்ம அந்த லெசன் சிந்துவெளி நாகரிகம்னா இதான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெருங்குளம் இருந்துச்சு, அங்கே ஒரு தானிய களம் இருந்துச்சு, அந்த தானிய களம் எப்படி கட்டிட்டாங்க, சுட்ட செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. ஓகேவா, அங்கே ராகர்கி பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி கண்டிப்பாக போட முடியும். அதுவே நீங்கள் நான் பாருங்கள் 8ஆம் தேதி நான் ஆரம்பித்தேன் ஹிஸ்ட்ரிக்கு. நான் வந்து 3 நாள் வச்சேன், 3 நாள் வச்சுருக்கேன். இன்னையோட சேர்த்து நான் வந்து 3 நாள் வச்சுருக்கேன். 8ஆம் தேதி ஆரம்பித்தேன். ஆனால் நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறதுனால ஹிஸ்ட்ரி அன்றைக்கி மட்டும் படித்தேன் அப்படின்னா ஒரு 1.5 டேஸில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் 3 டேஸ் படிக்கிறதுனால 3 டேஸ் போட்டிருந்தேன் ஹிஸ்ட்ரிக்கு. ஏன்னா நான் போகிறதுக்குள்ள ஒரு 4 டைமாவது ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 டைமாவது நான் ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணால் தான் அங்கே ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஒரு 4 கொஷின் கேட்குறாங்களா, என்னால் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஒரு 3 நாள் ரிவிஷன் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு படிக்கும் போது தான் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதே நீ நெக்ஸ்ட் படிக்கும் போது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஹிஸ்ட்ரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அதில் என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அது கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 டைம் பார்க்கறதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறதுக்கு. அடுத்தது நான் என்ன பண்ணேன், நைட் ஸ்டடி பண்ணேன். நைட் ஸ்டடியில் 2 டாபிக் எடுத்தேன். 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12 வரைக்கும் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களும் டெல்லி சுல்தானி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். குப்தர்கள் என்ன இருக்கும், அங்கே ஸ்கந்தகுப்தர் என்னது, முதலாம் சமுத்திரகுப்தர் என்ன கல்வெட்டு பொறிச்சாங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தர்னா பிதாரி தூண் கல்வெட்டு, யார் குப்த வம்சத்தில் வருவாங்க மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்போ ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கணும். அப்படின்னா தான் இப்போ ஸ்ரீகுப்தர் என்ன பண்ணார், கடோத்கஜர் என்ன பண்ணார், சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு. 33 வரியும் கொண்டது நகரி வடிவத்தில் வந்து இருக்கும். 33 வரிகள் நகரி வடிவத்தில் பிடிச்சிருப்பாங்க. அது என்னது பிரசஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டி புகழ்றது. அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். 2ஆம் சந்திரகுப்தர் தான் குப்தரோட காலத்தில் என்ன அது உச்சநிலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு குப்தர் காலத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சீன பயணிலாம் வந்திருப்பாங்க. யார் எந்த அரசர்கள் காலத்தில் சீன பயணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அந்த மாதிரி குப்தாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ வந்து கிடைக்கணும். டெல்லி சுல்தான் பாருங்கள், குப்தர்கள் கூட ஈஸியாக முடிச்சிட்டேன். டெல்லி சுல்தான் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா அதில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் சொல்லிட்டு 5 வம்சம் இருக்குது. அந்த 5 வம்சம் நம்ம மெமரில் ஏற்றணும். அதே ஃபஸ்ட் நம்ம அடிமை வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க அடிமை வம்சத்தில், குத்புத் நைமக் வருவார், இல்சுமித்ஸ் வருவார், ரஷ்ய சுல்தானி வருவாங்க, பால்பன் வருவாங்க. குத்புத் நைமக் என்ன பண்ணியிருப்பாரு, காத்தோல் மசாஜ் வந்து கட்டியிருப்பாரு. தன்னோட தலைநகர லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். ஆனால் லாகூர்லேருந்து ஆட்சி பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறையா இருக்குது. போலோ விளையாட்டின் போது இறந்துருப்பார். அவர் குத்புத் நைமக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு கட்டுமான பணிகளை வந்து நிறைவு செஞ்சுருப்பார். குதுப்பினாரோட கட்டடத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் நிறைவு செஞ்சவர் யாருன்னா இல்துமிஸ் வந்து நிறைவு செஞ்சுருப்பார். அதே இல்துமிஸ் மங்கோலிய சங்கிஸ்கான் அச்சுறுத்திருப்பாங்க, அடைக்கலம் கேட்டிருப்பாங்க, அடைக்கலம் கொடுக்க மறுத்திருப்பார் கோர்ஜம்சாக்கு. அதனால் நாட்பெருந்தல் குழு கொண்டு வந்திருப்பார். அதான் சகன் களி குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்தா அல்லது இக்தி தன்னோட படை வீரர்களை பணியாற்றணுங்க. ரஷ்ய சுல்தான் வராங்க, 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, போட்டு தள்ளியிருப்பாங்க. பால்பன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நாட்பெருந்தல் குழு ஒழிச்சிட்டு ஒற்றப்படையை கொண்டு வந்திருப்பார். மங்கோலிய சங்கிஸ்கானோட ஒரு இணக்கமான உறவை வந்து மேற்கொண்டிருப்பார். இந்த மாதிரி பால்பன்னா இவங்க தான் ஜலாலுதீன் கில்ஜி கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் எடுத்திங்கன்னா காசிம் துக்ளக், முகமது பின் துக்ளக், இவங்க இதுதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே ஓகே. அப்போ இவங்க காலத்தில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க காலத்தில் இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, 7 பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அக்பர், பாபர், அவுரங்கசீப், ஷாஜகான், ஹுமாயூன். ஓகேவா, அப்படியே அக்பரில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள்
நான் ஃபஸ்ட்டு புக்கில் என்னென்னு படிச்சிருவேன். படிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி எடுத்துக்குவேன். ஒன்லைனர் மாதிரி எடுத்தேன் அப்படின்னா தான் என்னால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். புக்கில் படிச்சிட்டேன் ஒரு 3 டைம் 4 டைம் புக்கில் படிச்சிட்டேன் அப்படின்னா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்லைனர் வந்து எடுத்துருவேன். ஏன்னா ஒன்லைனரில் படித்தாதான் இப்போ நான் கையை வச்சு மறைச்சிட்டு ஓகே இவங்க இப்போ வந்தாங்க, சரி பாபர் எப்போ பிறக்கிறாரு, இந்தியாவில் முகலாய பேரரசு எப்போ நிறுவனாங்க, ஜாகுருதீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை காப்பர், இந்த மாதிரி படிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாபர்னு என்னன்னு சும்மா குட்டியாக நோட்டில் எடுத்து வச்சுக்கான். ஷெர்ஷான் என்ன பண்ணாங்க, ஹுமாயூன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குட்டியாக இவ்வளோ தான் இருப்பாங்க. ஷெர்ஷான் என்ன பண்ணாங்க, தலைநகர் டெல்லியிலேருந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அவரோட புதிய தலைநகர் என்னன்னா பூர்ணகிலா. ஹுமாயூனோட தீன்பன நகரத்தை வந்து அழிச்சிருப்பாரு. கலிஞ்சர் போர் முற்றுகையின் போது அவர் வந்து இறந்திருப்பாரு. நவீன நாராயணனுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு. ஓகேவா. இவரோட கல்லறை ஷெர்ஷாவோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகரத்தில் இருக்குது. அவரோட பீரியடில் 2 போர் நடந்திருக்கும். ஒன்று பில்கரம் போர், இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌசா போர். பில்கரம் போர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னோசி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமாயூன் என்ன பண்ணியிருப்பாரு, நூலக படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து இருந்திருப்பாரு. ஹுமாயூனோட சகோதரர்கள் யார், ஹுமாயூனை பற்றி 2 பேர் கூற்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது அக்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். அக்பர் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் நான் முடிச்சிருப்பேன். அக்பர்னா இது மட்டும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு என்னென்ன படிக்கணும், அவர் என்னென்ன போர் மேற்கொண்டார். 2ஆம் பானிபட் போர் வந்திருக்கும், ஹால்டிகட் போர் வந்திருக்கும், அப்புறம் சித்தூர், ரதன்பூர், காஷ்மீர், சிந்து எப்போ கைப்பற்றினார், அவர் கைப்பற்றிய பகுதிகள் ஏன்னா நம்ம வசிப்படுத்த கேட்டால் நம்ம வந்து அடிக்கணும் இல்லையா. அப்புறம் அவர் யார் ஆதரிச்சிருப்பார், அவர் சூபி திரவி யார், எந்த நூலகத்தில் அவரோட 4000 கையெழுத்து பிரதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட ஆசிரியர் யார், அவரோட பாடலாசிரியர் யார், அவரோட ஓவியர் யார், அவரோட நூலாசிரியர் யார், இந்த மாதிரி நிறைய மன்சப்தாரி முறை கொண்டு வந்திருப்பார். ஜிசி அவரை ஒழிச்சிருப்பார், உடன்கட்டையர் முறை ஒழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பார், அவரோட படைத்தளபதி யாருன்னா ராஜா மான்சிங். எல்லா மதத்தையும் சமமாக வந்து பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அமைதியும் தத்துவத்தையும் பரப்புரை செஞ்சிருப்பார். ஓகேவா. யாரோட காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுருன்னு கேட்பாங்க. அக்பரோட காலத்தில். இந்த மாதிரி நிறையா பாயிண்ட் இருக்குது. எது தேவையோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அது மட்டும் தான் படிக்கணும். அக்பர் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். குட்டியே அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஜஹாங்கீர்னா இவ்வளோ தான் பாருங்கள், ஜஹாங்கீர்னா இவ்வளோ தான். அடுத்தது ஷாஜகான்னா இவ்வளோ தான். இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா வேலை மண்டு முடிஞ்சிச்சு. ஜஹாங்கீர் அக்பரோட பையன், உலகை கைப்பற்றின்னு சொல்லுவாங்க. அவரோட இயற்பேர் என்ன, சலீமு. ஓகேவா. ஜஹாங்கீர் ஆட்சியின் போது சுதந்திர அரசை எதை வந்து அறிவிச்சிட்டாங்க, அகமது நவரை அறிவிச்சிட்டாங்க. அவரோட மூத்த மகன் குஸ்ரு என்ன பண்ணியிருப்பான், அவருக்கு எதிராக சதி செஞ்சதுனால அவர் வந்து குஸ்ரு வந்து கொல்லப்பட்டிருப்பார். குஸ்ரு அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா அர்ஜுன் தேவ் என்ன பண்ணியிருப்பார், 5வது சீக்கிய குரு. அவர் வந்து யார், ஜஹாங்கீர் வந்து கொண்டிருப்பார். ஜஹாங்கீர் என்னென்ன ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும், தாஜ்மஹால் யார் கட்டினாங்க, எப்போ கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேவா. இந்திய கட்டிடங்களின் இளவரசன் சொல்லி யார் சொல்லுவாங்க, ஜஹாங்கீர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷாஜகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாஜகானுக்கு 4 பையன் இருக்கான். 4த்தையும் கொண்டுட்டு போட்டு தள்ளிட்டு யார் வருவா, அவுரங்கசீப் வந்து வருவார். அவுரங்கசீப்னா என்ன, ஜிசி அவரை கொண்டு வந்திருப்பார். இந்துக்கள் அரசு பணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, தடுத்திருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் போட்டு தள்ளியிருப்பாரு. 5வது சீக்கிய குரு யார் போட்டு தள்ளனா அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீர். அதே 9வது சீக்கிய குரு அப்படின்னு பார்த்தா தேஜ் பகதூர். இந்த மாதிரி குட்டி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக நம்ம ஜஹாங்கீர் தான் இவ்வளோ தான் படித்தோம், நம்ம அவுரங்கசீப்னா இவ்வளோ தான் படித்தோம், ஷாஜகான் இவ்வளோ தான், கோல்கும்பாஸ் எங்கே படித்தோம், கோல்கும்பாஸ் கட்டி புக்கிலேருந்து குட்டியாக எடுத்து இங்கே எழுதி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த கடையை படிச்சு இந்த ஒன்லைனர் வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்படி தான் படிக்கணுமே. படிக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா புக்கில் உட்காந்து படிச்சிங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்க படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேவா. நம்ம கதை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கொஷின் எப்படி கேட்க போகிறாங்க நமக்கு தெரியும். ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நமக்கு எப்படி போடுறது அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா. அதனால என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கிற மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் என்ன படிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயஸ் வரைக்கும் முடிச்சிட்டப்பா. ஏன்னா இதில் ரொம்ப பெரிய டாப்பிக்கே முகலாயஸ் தான். முகலாயஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் வந்து இழுத்துருச்சு. அடுத்தது நான் என்ன படிக்கணும் அப்படின்னா மராத்தியர்களும் விஜயநகர் பாமணி பேரரசு படிக்கணும். இது படிச்சுட்டு அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஹிஸ்ட்ரியில் இந்த 7 லெசன். இன்னும் 8ல் வந்து நம்ம சேர சோழ பாண்டியர்களை வந்து படித்து கவர் பண்ணிக்கலாம். அதனாலன்னு சொல்லிட்டு நான் சேர சோழ பாண்டியர் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து யூனிட் 8 டிவிஷன் போடும்போது நான் அதை வந்து படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்கள், சிந்துவெளி படிக்கிறீங்க, லைனாக தான் படிக்கணும். சிந்துவெளி படிச்சுட்டு குப்தர் படிச்சுட்டு டெல்லி சுல்தான் படிக்கிறீங்க, முகலாயர் படிக்கிறீங்க, முகமது கோரி வருவார், மராத்தியர்கள் படிக்கிறீங்க, விஜயநகர் பாமணி பேரரசு படிக்கிறீங்க. சரியா. விஜயநகர பாமணி பேரரசு படிக்காமல் போயிடாதீங்க. போன டைம் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சம் சேர்ந்தவா அப்படின்னு சொல்லி. குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மராத்தியர்கள் படிக்கணும். ஏன்னா எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்க போகிறாங்கன்னு தெரில. அப்போ நம்ம கதை தெரிஞ்சு தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து நல்லா படிக்கணும். ஓகேவா. ஓகேப்பா. எண்ணத்தை வந்து உயர்வா வைங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஓகேவாப்பா.